ஹிண்டன்பர்க் அடுத்த கட்டுரையோடு இந்த வெடிக்காது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பொறுமையா அடுத்த கட்டுரையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து டீசர்லாம் விட்டு பெருசா ஒன்று கொண்டு வர போறோம்னு சொல்லி இந்தியாவில் பங்குச்சந்தை என்னைக்கு செயல்படாதோ அன்னைக்கு வெளியே விடுறோம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த முறை அவர்கள் செபியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாதவி பூரி பூச், அவருடைய கணவர் தவால் பூச், இருவர் சம்பந்தப்பட்ட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செபியின் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாரே, இது உங்களுக்கு தெரியுமா? இது பற்றி பங்குச்சந்தையில் ஈடுபடுபவர்கள் இந்திய அரசு இதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா செபி என்பதே இதுல திருட்டுத்தனம் நடந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. பங்குச்சந்தைன்னு ஒன்று உருவாகி அதை ஒரு குஜராத்தி ஃப்ராடு வந்து இதுல எப்படியெல்லாம் காசடிக்கலாம், ஃபோர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு ஹர்ஷத் மேத்ரான்னு ஒரு குஜராத்திக்காரன் கண்டுபிடிக்கிறான். அதை காங்கிரஸ் ஆட்சி காலம் இருக்கு, அவன் பண்ண தப்பே அதுதான். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பண்ணனாலதான் அவனை கிரிமினல் ஆக்கிட்டாங்க. மோடி ஆட்சி காலத்துல, பாஜக ஆட்சி காலத்துல பண்ணா இவன் நமக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்துருக்கான், இவனையே தூக்கி செபிக்கு சேர்மனா போடுவோன்னு அவன் தான் அடுத்த சேர்மனாவே இருந்திருப்பான். அவன் பண்ண தப்பு அது. ஆனா அதுல இருந்து குஜராத்திகள் எப்படி பாடம் கத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த அம்மாவும் ஒரு குஜராத்தி தான். இந்த அம்மா அந்த செபி அமைப்புடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு என்னென்ன செய்திருக்கிறதுங்கிறதான் ஹிண்டன்பர்க்குடைய இந்த அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி. எளிமையா இந்த பங்குச்சந்தை விவகாரங்கள்லாம் தெரியாதவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, ஒரு தம்பதியினர், இந்த அம்மா ஐசிஐசிஐ பேங்க்ல உயர் பதவிகள்ல இருக்கு, இவர் கணவர் ஒரு யுனிலீவர் இருக்கு இல்லையா, ஹிந்துஸ்தான் யுனிலீவருடைய தாய் கம்பெனி, அதனுடைய ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2015 50 கோடிக்கு மேல் சொத்து. ரெண்டு பேரும் சேலரிடு எம்ப்ளாயி. இந்தியாவில் எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் சேலரிடு எம்ப்ளாயியா இருந்தாலும் 50 கோடியை சொத்து வச்சுக்கிட்டு எதுக்குடா வேலைக்கு போறீங்க? அப்படி ஒருவேளை பூர்வீக சொத்தா கூட இருக்கட்டும், சொத்தா இருக்கிறது வேறங்க, பணமாகவே முதலீடாக. அந்த பணம் 50 கோடியை தான் இவர்கள் வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுல முதலீடு செய்கிறார்கள். இந்த அம்மா பேர்ல தான் இருக்கு பிஎன்பி. அப்புறம் செபியில் இந்த அம்மா 2017 சேருவதற்கு 2 வாரத்துக்கு முன்பு இந்த பங்குகளை, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பங்குகளை தன்னுடைய கணவர் பெயருக்கு மாற்றுகிறார். இதற்கு பிறகு அகோராங்கிற அதே கம்பெனி பேர்ல, ஏன்னா சிங்கப்பூர்ல என்னென்ன முதலீடு பண்ணியிருக்காங்கிறத இங்க இந்தியா மாதிரி வெளிப்படையாக நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணாலே இந்த கம்பெனியுடைய டைரக்டர்கள் யார், இதில் யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்குன்னா சிங்கப்பூர்ல வெளியே சொல்றதில்ல. அது ஒரு மூடப்பட்ட திரை. அதே பேர்ல அகோரா கன்சல்டன்சின்னு ஒரு கம்பெனி இங்க செயல்படுகிறது. அதுல இந்த அம்மா தான் வந்து 99% பங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஓனர். செபியில் இந்த அம்மா முதல்ல முழுநேர உறுப்பினராகிறது. அதுக்கப்புறம் 2022 அதற்கு தலைவராகிறது. அதுவும் குறிப்பா செபி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த அம்மா தான் முதல் நான் ஐஏஎஸ். செபிக்கு தலைமை பொறுப்பில் ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் வந்து சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பது ஒரு வழக்கம். மோடி ஆட்சி காலத்துல ரூல்ஸா அது மீறப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை தூக்கி அதற்கு தலைமை பொறுப்பில் போடுகிறார்கள். செபியில் இந்த அம்மா பெற்ற வருமானத்தை விட, அபிஷியலாக ஒரு சேலரி இருக்கும் இல்லையா, அதை விட 4 மடங்கு கன்சல்டிங் ஃபீஸாக இந்த அகோரா நிறுவனத்துக்கு வந்து சேர்கிறது. ஆனால் இதனுடைய கிளைண்ட்டுகள் யார் என்று அவர்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. செபியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இவரே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு, இவர்களுக்கு புருஷன் முன்னாடி சேர்ந்து நடத்துகிற நிறுவனத்துக்கு இத்தனை கோடிகள் வருது அப்படிங்கிறது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த வேலையை இவர்கள் செய்யலாமா, இது பற்றி யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறது தான் ஹிண்டன்பர்க்குடைய கேள்வி. வெள்ளிக்கிழமை இரவு எழுப்பிய கேள்வி. ரெண்டாவது, அதானியுடைய நிறுவனத்துக்கும் இதற்குமான தொடர்பு அப்படின்னு அவர்கள் ஒரு ஊகத்தை சொல்றாங்க. இப்போ ஹிண்டன்பர்க் என்கிற நிறுவனத்துடைய வேலை என்பது உலக அளவில் இது மாதிரியான பங்குச்சந்தை மோசடிகள், நிதி மோசடிகள்லாம் இருந்தால் அதை பற்றி ஒரு புலனாய்வு செய்து அறிக்கை வெளியிடுவது. இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு பின்னணியில் அதற்கு ஆஃப்டர் மேட்சாக சிலது நடக்கும், ஊகபேரங்கள்லாம் நடக்கும். அதை வைத்து பங்குகள் இறங்கும் ஏறும், அதை வைத்து சில பேர் லாபம் பார்ப்பாங்க. இதெல்லாம் அதனுடைய உபவிளைவு. இந்த உபவிளைவுகள் இருக்குங்கிறதுனாலேயே அவன் சொன்னது எல்லாரும் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அவனை முழுமையாக அவன் வந்து நீதிமன்றம் கிடையாது, அவன் தான் இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் அவன் சொல்லக்கூடியதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது தர்க்க ரீதியில் பகுத்தாய்ந்து பார்க்கப்பட வேண்டியது. குறிப்பாக இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு முதலீட்டாளர்கள் உட்பட இந்திய மக்கள் அத்தனை பேருக்குமே இதனால் நட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க போது
இந்திய அரசுடைய வேலை இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் உண்மையா, அதை கண்டுபிடிக்கணும். அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு வெளியே சொல்லணும். இந்த ஹிண்டன்பெர்க்குடைய இந்த இரண்டாவது இப்ப வந்திருக்க அறிக்கையில எந்த இடத்திலும் ஒன்றிய அரசு என்றோ மோடி என்றோ பாஜக என்றோ அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அவர்கள் செபியுடைய தலைவராக இருந்து இந்த அம்மா செய்யக்கூடிய ஃபோர்ஜரி, இவருடைய கணவர் செய்யக்கூடிய ஃபோர்ஜரி, இவர்களுக்கும் அதானிக்குமான தொடர்புங்கிற அளவுல தான் போறாங்க. இந்த மூணுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம், மோடிக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் முதல் ஆளாக பாஜக பாய்ந்து வந்து அதற்கு முட்டு கொடுக்கிறது. அமித் மால்வியா தொடங்கி ராஜீவ் சந்திரசேகர் தொடங்கி இப்போ ரவிசங்கர் பிரசாத் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்தியா மீது போர் தொடுக்கிறார்கள். ஏன் அண்ணாமலை சொல்லியிருக்காப்ல, இது இந்தியா மீது தொடுக்கப்பட்ட. அதில் என்னன்னா, இந்த அம்மா முதலீடுகள் வந்து அங்கே போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்கோங்கிற போது வினோத் அதானிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அதானியினுடைய அன்னை, நம்ம ஏற்கனவே சோலை கூட ஒரு தடவை பேசியிருந்தோம், பேரை மாற்றிக்கிட்டு வேற ஒரு பேரில் இருக்க ஷா, என்ன வினோத் ஷாவா, கௌதம் அதானியினுடைய அண்ணன், அவர் வந்து மொரிஷியஸில் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் இந்த அம்மா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, நான் என் கணவர் பேருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுதில்ல, ஆனால் அந்த கணவர் பேருக்கு மாற்றிய பணத்தை இந்த அம்மா இந்த அம்மாவுடைய மெயில் ஐடியிலேருந்தே டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த பங்கு தூக்கி அந்த இதில் போடுறது, அந்த பங்கு தூக்கி இங்கே போடுறதுன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செபியினுடைய தலைவராக இருந்து கொண்டே செய்திருக்கிறாங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஹிண்டன்பெர்க் கொடுத்துருக்க செருப்படி. இன்னைக்கு ஒரு செருப்படி கொடுத்துருக்கான் ஹிண்டன்பெர்க். இந்த அறிக்கை வெளிவந்தோடனே இவர்கள் சார்பில் ஒரு கூட்டறிக்கை, தம்பதி சமேதராக ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 இந்த பொறுப்பு செபி பொறுப்புக்கெல்லாம் வருவதற்கு முன்னர் நாங்கள் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருந்தபோது செய்த முதலீடுகள் இவை, இதற்கும் அதற்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அதனால அதானியோட இதை கனெக்ட் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம். இதைத்தான் அவன் சொல்கிறான். 1500 கோடி ரூபாய் பங்கு வாங்குறதா வந்து தனிப்பட்ட பழக்க வழக்கம். ஹிண்டன்பெர்க்கு நாங்கள் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கோம், அவங்க பதில் சொல்லணும். ஷோகாஸ் நோட்டீஸ் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்கள் மீது வழக்கு போடுவேன்னு கடந்த வருடம் தேர்தலுக்கெல்லாம் முன்பு ஹிண்டன்பெர்க்குடைய முதல் அதானி தொடர்பான ஊழலை அம்பலப்படுத்திய போது அதானி குடும்பம் சொன்னதா, அவர்கள் மீது அமெரிக்காவில் நாங்கள் வழக்கு தொடருவோம். வருஷம் 2 ஆச்சு, இப்போ வரைக்கும் வழக்கு தொடர்ந்துருக்கியா? ஏன் அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் உனக்கு விசிறி விட மாட்டாங்க? இத்தனைக்கும் வந்து அன்னைக்கு அந்த அறிக்கை வரும்போது நீங்க உலக பணக்கார பட்டியலில் 3வது இடத்துல அன்றாட நாடாவை உரி விட்டதுக்கு அப்புறம் நீ 20வது இடத்துக்கு வந்துட்ட. நீங்க உண்மையாலுமே ரோசம் உள்ளவே மானம் உள்ளவே என்ன பண்ணிருக்கணும்? கேஸை போட்டிருக்கணும். பிறகு இந்த அம்மா வந்து இதெல்லாம் தான் நடந்துச்சு, இது தனிப்பட்ட முதலீடுகள், இதுல எந்த ஊழல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு ஹிண்டன்பெர்க் மறுபடியும் அதை விளக்கம் அளிக்குது. புச்சுடைய இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பப்ளிக்கா இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுது. அந்த அம்மாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், பெர்முடா மொரிஷியஸ் ஃபண்ட் ஸ்ட்ரக்சர்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், வினோத் அதானியுடைய தொடர்பு, அதுக்கப்புறம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவங்க கணவருடைய பால்யகால நண்பருடைய ஃபண்டெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணி இருக்கிறது, இது எல்லாமே அது வந்து அந்த டைம்ல அவர் அதானி டைரக்டரா இருந்திருக்காரு இல்லையா? இது எல்லாத்தையும் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஹிண்டன்பெர்க் விடுங்க, மஹுவா மோத்ரா ஒரு வரிசைப்படுத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் இல்லையா? அவங்க இந்த கேள்விகளுக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடிய பதில்கள் தான். அது மாதிரியான ஒரு பட்டியலிட்டு கேட்குறாங்க. அப்போது வெளிப்படையாக தெரிகிறது, இவர்களே அட்மிட்டும் பண்ணிடுறாங்க, நடந்திருப்பது செபியுடைய தலைவராக இருந்து கொண்டு இது மாதிரியான பங்குச்சந்தை முறைகேடுகளை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நபரே. ஏனென்றால் ஹிண்டன்பெர்க்குடைய கடந்த வருடம் வந்த அறிக்கைக்கு விசாரணை செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த அம்மாட்ட தான். இப்போ இந்த அம்மாவே பூலவாக்கே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது அந்த விசாரணை எப்படி எந்த லட்சணத்தில் நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஆனா இத்தனை நடந்திருக்கு. இன்றைக்கு பாஜகவுடைய ஐடி விங் மொத்தமும் மார்க்கெட் ஒன்றும் இதாகல, காலையில கொஞ்சம் இறங்குச்சு, மறுபடியும் நட்டுக்குத்தலா போயிருச்சு. மார்க்கெட் ஏறுவதே இதற்கு தீர்ப்பு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஏறிடுச்சுன்னா ஹிண்டன்பெர்க்கு வந்து சொன்ன அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் போய் மோடியை மீண்டும் பிரதமர் ஆக்கி விட்டார்கள் என்றால் அதானிக்கு அவங்க செய்த சகாயம் எல்லாம் போய் எல்லாமே கோஇன்சிடென்ஸ், தானாகவே நடக்கிறது அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதானி வேறு, இந்தியா வேறு அல்ல, இந்திய பங்குச்சந்தை வேறு அல்ல, இந்தியாவே வேற அல்ல. அதானி மீது தொடுக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்பது இந்தியா மீது தொடுக்கப்படுகிற போர்னா அதோட பொருள் என்ன? ஆனா இத்தனை நடந்த பிறகும் இந்த அம்மா இப்ப வரைக்கும் அந்த பொறுப்பிலிருந்து கூட பதவி விலகவில்லை. பாஜகவும்
அதை அந்த அம்மாவை கை கழுவி விட்டு அது மேல பழிய போட்டு தப்பிச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா தப்பிக்கணுங்கிற சீனே இங்க இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்பேற்பட்ட மோசடியை கூட ரொம்ப சாதாரணமான ஒன்றாக அது பொருட்படுத்தவே தக்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அணுகுகிறார்கள். எதிர்க்கட்சிகள் என்னதான் கத்துனாலும் கதறினாலும் மக்கள்கிட்ட இதுல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு நம்பர்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பங்குச்சந்தை ஊழலுக்கு ஒரு அமௌண்டா போட்டா எத்தனை லட்சம் பேரு, எத்தனை லட்சம் கோடி தொகை இந்திய பங்குச்சந்தையில பாதிப்பு ஏற்படும், அது மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு அப்படின்னு ஹெட்லைன் வரணுமா வேணாமா? யூபிஏ அரசாங்கத்தில் ஒரு ஊழல் ஒன்று வந்துச்சுன்னா முதல்ல நம்பரை போடுவாங்கல்ல. எந்த ஊடகங்களாவது இந்த ஹிண்டன்பர்க் விவகாரத்துல இப்படி ஏதாவது சொல்லுதா? நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதானி என்பவர் யார் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும்? இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன? இந்த சொத்து மதிப்பு தான் ஊழல். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு நாமளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பதோ இல்லை, அதுதான் சாதாரண மக்களுக்கு இது புரியாது. அதில் சம்மந்தம் இல்லை. 1000 பேரில் 2 பேர் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதில் முதலீடு பண்ணுறக்கூடிய நபர்களாக இருக்காங்க இந்தியா முழுக்க அப்படின்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு கவலை கிடையாது. யாரோ 2 பேர் பேசிட்டு போகிறாங்க கூட்டத்துக்குள்ளே 2 பேர், மற்றபடி பொதுமக்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சங்கியில் உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய ஆனந்த் சீனிவாசன் கேட்டார், உன்னுடைய தொழிலாளர் வைப்பு நிதி வந்து 10% எடுத்து அதில் போட்டிருக்காங்க, எல்ஐசியிலேருந்து போட்டிருக்காங்க. இது மாதிரியான அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸில் நீ வந்து ஒரு நிறுவனத்தில் வாங்கியிருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னா அந்த நிறுவனத்தை வந்து பணம் வரும்னு சொல்லி நம்பி போட்டிருக்கே இல்லையா, அவனுடைய பணத்தை எடுத்து கொண்டு போய் போட்டிருக்காங்க. இது மாதிரியான ஒட்டுமொத்த மக்களுடைய பணத்தை கொண்டு போய் அதில் போட்டு வச்சுருக்காங்க. அது வீழ்ந்துச்சுன்னா உன்னுடைய காசு தான் போகுங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது உண்மையாலுமே பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லணும், எடுத்து சொல்லணும். பங்கு சந்தையில் பங்கு பெறுபவர்கள் என்பவர்கள் பிஸ்னஸ்மேன்கள். சிறிய அளவிலேயோ பெரிய அளவிலேயோ அவர்கள் வந்து ஊகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பேர வியாபாரம் நடத்துபவர்கள். அவர்களுக்கு மோடி மீது எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு மார்க்கெட்டு சரியாம ஏறிட்டு, எப்பேற்பட்ட கொடுமை நடந்தாலும் எப்பேற்பட்ட ஊழல் நடந்தாலும் அம்பலப்படுத்தினாலும் அதானியை மோடி காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வர்றதுனாலதான் அதுதானே ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ ஊடகங்கள் இருக்கும் வரைக்கும் இவர்களால் எதையும் மூடி மறைக்க முடியும், எதையும் மக்கள் மத்தியில போகாம. ஆனா ஒரு நாள் விலகக்கூடிய ஒரு சூழல் வரும். அங்க விழுங்கும் போது நீ எந்திரிக்கவே முடியாது. இப்ப இன்னைக்கு வேலை வாய்ப்பு அந்த ரேஷியோ இன்னைக்கு வெளியே இருக்குது. கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா 8.1, அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்கவே லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழல். கம்பெனிகள் இயங்கக்கூடாது, பேருந்துகள் இயங்கக்கூடாது, இப்போ பொது போக்குவரத்துக்கு தடை, பொதுமக்கள் வெளியில் அலையக்கூடாதுங்கிற சூழலில் கூட அந்த 2020ஆம் ஆண்டு வேலையின்மையினுடைய குறியீடு வந்து 8.1. இன்றைக்கி வந்து 2024, இப்போ வந்து இந்தியாவினுடைய வேலையின்மை குறியீடு வந்து 9.2. இவ்வளவு மோசமான நிலைமையை வந்து கொண்டு போய் நிப்பாட்டினது மோடி தான். ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்க மோடியை நம்பினால நம்ம நாடு நாசமாக போச்சுன்னு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக அதனை இந்த தீர்ப்பு வந்த நாளில் விசிகாவும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆதரித்தார்கள். அதற்கு அடுத்த சில நாட்களில் அதனுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் மூலமாக வெளிவரும் செய்திகள், அவர் தெரிவிக்கும் கருத்துகள் சில சலனங்களை ஏற்படுத்துகின்றன. கடந்த வாரம் வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீட்டை முன்வைத்து இந்த லாஜிக் பட்டியலுக்குள் எங்கள் சமூகத்துக்கு பொருந்தாதா, பறையர் சமூகத்துக்கு பொருந்தாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தனிப்பட்ட ஒரு சாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்றால் அது எங்களுக்கு அப்படி ஒரு கோரிக்கை இல்லை, ஆனால் நாங்கள் கேட்டால் அதிலும் நியாயம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். நேர்பேச்சில் பல பேர் பேசுகிறார்கள், என்னிடமே கூட சொல்லுகிறார்கள், ஆனால் நாங்கள் அதை கோரிக்கையாக வைக்கவில்லை. இப்போ இப்படி கொடுத்தா எல்லாருக்கும் நாங்களும் கேட்டா இது அதையெல்லாம் மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டார். அப்போ கூட நம்ம பேசணும், அவர் கேட்கக்கூடிய லாஜிக் கரெக்டு. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்கும் பாமகவுடைய ராமதாசுடைய இந்த கோரிக்கையை எப்படி, இதில் இருக்கக்கூடிய அபத்தத்தையே யாருமே பேசாமல் பொதுத்தளத்தில் அரசியலை விமர்சிப்பவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். இதே மாதிரி தலித்துகளில் ஒரு சாதியினர் கேட்டால் இவங்க எல்லாம் கம்முன்னு இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த மாதிரி அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் டீகோட் பண்ண முயற்சி பண்ணணும். அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்று அதற்காக ஆதரவு திரட்டுவதற்காக பல்வேறு தலைவர்களை விசிகாவுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் சந்திக்க தொடங்குகிறார்கள். சிராக் பஸ்வான் தொடங்கி பல்வேறு நபர்களை பார்க்கிறார்கள். கார்கேவை சந்தித்து காங்கிரஸ் அதை ரெவ்யூ போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார்கள்.
இப்ப அந்த தீர்ப்புங்கிறது ஒரு வரியில வந்ததல்ல, அதில் பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக உள்ஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களை தமிழ்நாட்டின் அனைவரும் மெஜாரிட்டி ஆஃப் த கட்சிகள் ஆதரிக்கின்றன, விசிகாவும் ஆதரித்தது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எந்த சட்டத்தையுமே தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதான். ஆனால் இந்த விவகாரத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரி, அது நியாயமாக சென்று சேர வேண்டியதுங்கிறத முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இதை சில கட்சிகள் மாற்றி பயன்படுத்தும் என்கிற அச்சம் இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு தீர்வு என்ன? இந்த தீர்ப்பிலேயே கூட பாதிக்கப்பட்டதாக ஒரு சமூகம் இருக்கிறதுங்கிறதுக்கு தரவுகள் இருந்தால் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு சாதிக்கு கொடுக்க முடியாது, இந்தந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டின் பலனை பெறவில்லைங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால், தரவுகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம், அதை மாநில அரசு முடிவு செய்யலாங்கிறது தான் தீர்ப்பு. இதை பாஜக போன்ற கட்சிகள் தங்களுக்கு ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு சில சமூகத்துக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுனா, இவ்வளவு நியாயம் பேசின சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை வைத்தே அதை உடைக்கணும், கோர்ட்ல போய் தான் உடைக்கணும். அப்படி அவர்கள் செய்தார்கள். அது செய்தால் என்பது நடந்ததற்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். இப்போதே அது பற்றி அச்சம் தெரிவிப்பதற்கு லாஜிக்கலி எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா எந்த சட்டத்தை வேணாலும் தப்பா பயன்படுத்தலாம். இன்னொன்று, இதை உறுதி பண்ண வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு, முற்போக்கு அமைப்புகளின் பொறுப்பு. கிரிமிலேயர் தொடர்பாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தீர்ப்பு வந்த அன்னைக்கே நம்ம விரிவாக பேசணும். அது முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டியது ஆபத்தான கருத்துகள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த விஷயத்துல இந்த ரெண்டு தான் முக்கியமானது. இதில் எதை சீராய்வு செய்ய வேண்டும் என்பது விசிகாவுடைய கோரிக்கைன்னு தெளிவா பேசணும். ஏன்னா பூடகமாக பேசுவதற்கு நம்ம ஒன்றும் பார்ப்பன அரசியல் செய்யவில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நம்ம இயக்கம் நடத்துறோம்னா அந்த மக்களுக்கு நலன் செய்யக்கூடியது அந்த மக்கள்கிட்ட வெளிப்படையா இதுக்காக தான் போராடுறோம்னு சொல்லி பண்ணணும். சிலதை மறைச்சுக்கிட்டு வெளிப்படையா பேசாம பண்ணுவதற்கு இதுல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு ட்வீட்ல படிச்சாப்லையா, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தில் அதுக்கு அடுத்து வரேன். ஸோ இதை வைத்து தான் இவருடைய கருத்துக்களை வேறொரு நோட்ல அருந்ததியருடைய இடஒதுக்கீட்டை ரவிக்குமார் ஆதரிக்கவில்லை, அதற்கு எதிரான கருத்து கொண்டிருக்கிறார்னு புரிதலோட அதற்கான வாய்ப்புகளையும் அவர் தான் கொடுக்கிறாருன்னு வைங்க. வெளிப்படையா விசிக அறிவித்திருந்தா இந்த தீர்ப்பில் இந்தந்த பகுதிகள் ஆதரிக்கப்பட வேண்டியவை, இந்தந்த பகுதிகள் தவறானவை, இவை கண்டிக்கப்பட வேண்டியவை, இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் சீராய்வு கேட்கிறோம்னு ஒரு விளக்கம் வந்திருக்கணும். ஏன்னா அது குழப்பமா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த அதர்மம் சேனல்கள்ல விமர்சிக்கிறார்கள். ரெண்டாவது, விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் உள்ளிட ஒதுக்கீட்டு உரிமை மாநில அரசுகளிடம் இருக்கக்கூடாது என்கிறார் விசிக எம்பி ரவிக்குமார். இது என்ன, இதில் என்ன உள்குத்து இருக்கிறதோ நமக்கு தெரியவில்லை அப்படின்னு விடுதலை ராஜேந்திரன் மூத்த திராவிட இயக்க தலைவர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஐயங்கள்லாம் எழுதுனா அந்த ஐயங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு விசிகாவுக்கு இருக்கு. இதற்கு மேலும் இதை வெளிப்படையாக பேசாமல் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு செல்லுவது என்பது தேவையில்லாத உள்முரண்களை கூர்மைப்படுத்தும் வேலைக்கு தான் இட்டு. 13ஆம் தேதி போராட்டம் வர அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ரவிக்குமார் அவர்களுடைய இன்றைய பதிவு ஒன்று இருக்கிறது. அதாவது எஸ்சி பட்டியலை 3ஆக பிரிக்கப் போகிறார்களா அப்படின்னு தலைப்புல கடந்த வாரத்தில் அவர் ஒரு நாள் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தண்ணீர் குடிப்பதற்காக வெளியே வந்ததாகவும், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தார். உச்சநீதிமன்றத்துடைய இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பை பற்றி ஏன் இதுவரை காங்கிரஸ் எதுவும் கூறவில்லை என்று அவரிடம் கேட்டிருக்கிறார். என்னிடமும் கேட்டார்கள், நான் இன்னும் அந்த தீர்ப்பை படிக்கவில்லை, நீங்கள் படித்திருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள்னு ஜோதிமணி சொல்லி இருக்கிறார். அந்த தீர்ப்பின் சாராம்சமான விஷயங்களை அவரிடம் சொல்லி கொண்டிருந்த போது ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அந்த பக்கம் வந்திருக்கிறார். அவர் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சப்கேட்டகரைசேஷன் தீர்ப்பை பற்றி ரவிக்குமார் விளக்கி கொண்டிருக்கிறார்னு ஜோதிமணி எல் முருகனிடம் சொல்ல, தமிழ்நாடு அரசு இயற்றிய உள்ஒதுக்கீட்டுக்கான சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, அது உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார் ரவிக்குமார். திமுக தான் எங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு முருகன் சொல்லி இருக்கிறார். என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதற்கு அவர் அதை விளக்கி இருக்காரு. ஒதுக்கீடு கொடுத்துட்டு தகுதியானவங்க இல்லைன்னா மற்றவங்களை வச்சு நிரப்பிக்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க, அப்புறம் ரிசர்வேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? மத்திய அமைச்சர் ஆகியிருக்காங்க பாருங்க. அவருக்கு இடஒதுக்கீட்டை பத்தின பேசிக்ஸே தெரியல. ரெண்டாவது, அவர் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய கருத்து இதே லட்சணத்துல தான் இருக்குன்னு வைங்க. இப்ப உள்ஒதுக்கீடு நிரப்பப்படாவிட்டால் அதை பொது போட்டிக்கு அனுப்ப முடியும்.
தலித் பட்டியலுக்குள்ளே தானே மாற்றி கொடுக்க முடியும். மாற்றி அடுத்த ரொட்டேஷனில் வரும். அதுக்கு அப்புறம் நம்ம இது எத்தனை போன ஷோவில் கூட ஒரு 4 ஷோக்கு முன்னாடி கூட பேசணும். ஸோ கடந்த 15 வருடங்களில் அருந்ததியர் சமூக மக்கள் வேலையில் சேர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் உயர் படிப்புகளில் சேர்வதற்கும் இந்த ஒதுக்கீடு பெரிய அளவில் உதவி இருக்கிறதே, அதை போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களே என்று ரவிக்குமார் எல்முருகனிடம் கேட்டதாகவும், வெறும் 3% தானே கொடுத்துருக்காங்க, 6ல் கொடுக்கணும் அப்படின்னு எல்முருகன் சொன்னதாகவும் அந்த உரையாடலை ரவிக்குமார் பதிவு செய்கிறார். 6% எப்படி வரும்? 2011 சென்சஸில் கூட 2.9% தான் அருந்ததியருடைய மக்கள் தொகை வந்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அது எப்படி இருக்கிற 18% பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை 3ஆக பிரித்து அருந்ததியருக்கு 6, தேவேந்திர குல வெள்ளாளருக்கு 6, ஆதி திராவிடருக்கு 6ன்னு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாராம். அதுக்கு பிறகு இவர் எதுவுமே கேட்கலையாம். இதை மட்டும் சொல்லிட்டு நான் இதுக்கு தான் வந்தேன், இதை சொல்லிட்டு போயிடுறேன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதாச்சும் இந்த பக்கம் வந்தேன், இங்கே பிரியாணி நல்லா இருக்குன்னாங்க, சாப்பிட்டு போயிட்டேங்கிற மாதிரி அவர் அந்த பக்கம் போயிட்டார். இதை கேட்டு விட்டு நான் திகைத்து போய்விட்டேன் அப்படிங்கிறார் ரவிக்குமார். உடனே ஜோதிமணி அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்களா என்று கேட்டிருக்கிறார். இல்லை என்று சொல்லிவிட்டு அதை பர்சன்டேஜ் எப்படி வேறுபடுங்கிறத விளக்கி இருக்கிறார். அருந்ததியர் 2.9%, தேவேந்திர குல வெள்ளாளர் 3.4%, ஆதி திராவிடர் பறையர் சேர்த்து 12.7% அப்படின்னு 2011 சென்சஸின் அடிப்படையில் சொல்லியிருக்கார். அப்படியா அப்படின்னு ஜோதிமணி வியப்போடு கேட்டுக்கொண்டார். அருந்ததியர் அமைச்சர் ஒருவர் வருகிறார், ஆதி திராவிடர் எம்பி இங்க இருக்கிறார், 2 பேருக்கும் மத்தியஸ்தம் செய்வதற்கு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி இருக்கிறார்னு பெரியாரு வெளிப்படையா வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு போனவர். நான் ஜெர்மனிக்கு போனேன், நிர்வாண சங்கம் இருந்துச்சு, அங்கே நான் நிர்வாணமாக ஒரு 2 வாரம் இருந்து பார்த்தேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வெளியிட்டதே பெரியார் தான். அந்த அளவுக்கு வெளிப்படையாக வாழ்க்கையை வாழ்ந்த பெரியாருடைய கருத்துக்கள்லேயே திரித்து கட் பண்ணி ஒரு பேராவை உருவி விட்டு எல்லாம் கட்டுரை எழுதினவர் தான் அவர். ஏன்னா தாய்மண்ணில் நாங்கள் படிக்காமையாக வந்திருக்கோம், அவரை பற்றி தெரியாமையாக இருக்கோம். 2011ஆம் ஆண்டு சென்சஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி சாதிகளின் மக்கள் தொகையை பிரித்து ஏற்கனவே கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் தயாரித்த அட்டவணை இருந்திருக்கிறது. அதோட போட்டோ காப்பியை ஜோதிமணியிடம் கொடுத்தேன். முருகன் பிரதமருக்கு நெருக்கமானவர், ஒன்றிய பாஜக அரசின் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர், இதை கேட்டால் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருவார். அவர் அப்படி சொன்னதை எதேச்சையாக ஒன்றாக என்னால் கருத முடியவில்லை. பாஜகவின் திட்டமாக அது இருக்குமோ என்ற அச்சத்தை எனக்குள் எழுப்பிவிட்டது. எதிர்காலத்தில் எஸ்சி பிரிவினரை இப்படி 3ஆக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 6% ஆக்கிவிடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படும். மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குது. அதான் எனக்கும் புரியல. அப்படி ஆக்கிவிடுவார்களோ என்றால் இந்த விவகாரத்தில் மாநில அரசு முடிவெடுக்கும் என்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு ஏன் இவர்களை பதட்டப்படுத்த வேண்டியதா, அதை மாத்தணும்னு சொல்றாங்க. எல்முருகன் கூறுவதை தமிழ்நாட்டில் பலரும் நம்பத்தான் செய்வார்கள். ஏனென்றால் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளின் மக்கள் தொகை என்னவென்று யாருக்கும் தெரியாது. எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் சாதி வாரியாக கணக்கெடுக்கிறார்கள் என்பது கூட பலருக்கு தெரியாது. அப்போ இவர் இதை சொல்றாருன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டை 3 பெரிய கம்யூனிட்டிகளுக்கு 6-6-6ன்னு பிரித்து கொடுத்து விடுவார்கள் பாஜகவினர் என்கிற அச்சம் இருந்தால் அது பாஜக மீதான அச்சம். மாநிலத்தில் திமுக அரசு அப்படி எந்த திட்டமும் இல்லை. அது உள்ஒதுக்கீடு கொடுத்து அருந்ததியருக்கு கோரிக்கையே இல்ல, அப்படி ஒரு சிந்தனையே இல்லை யாருக்கும். இவருக்கு மட்டும் எல்முருகன் சொல்லிட்டு போனாருன்னா என்ன ஆகுது? இவருடைய கருத்துப்படியே 2.9% அருந்ததியர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அது விகிதாச்சார பிரதிநிதித்துவமா பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. இதற்கு மேல கொடுப்பாங்கன்னு முருகன் சொல்கிறார்னா அவர் எதிர்க்க வேண்டியது பாஜக. இது அவங்களுடைய கருத்தா இருக்கும். அதற்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வைத்து இந்த விவாதம் போவது என்ன லாஜிக்னே புரியல. இதனாலதான் சொல்றேன், இதை வெளிப்படையா என்னதான் பிரச்சனை இதுன்னு வெளிப்படையா பேசுங்க. விடுதலை ராஜேந்திரன் ரொம்ப அழகா போட்டார். இதுல என்ன உள்குத்து இருக்குன்னு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டார் அவர் பாஜக உடைய ஒரு தலித் அமைச்சருக்கும் அந்தந்த சாதிக்கு உண்டான மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா விசிகாவுக்கு அதுதான் கோரிக்கை என்று புரிந்து கொள்ளலாம். திமுகவுக்கும் அதுதான் கோரிக்கை. இவ்வளவு சிக்கல்களை ஒரு பட்டியலுக்குள்ளேயே உருவாக்கி விளையாட பார்க்கிறது பாஜக என்றால் இன்றைக்கு கேட்க வேண்டியது, என்னுடைய பங்கீடை இன்னொரு தலித் சகோதரன் பெற்றுவிட்டானா அல்லது அவனுடையதை நான் பெற்றுவிட்டேனான்னு உள்ளுக்குள்ள சண்டை போடுவதை விட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணுங்கன்னு ஒரே கோரிக்கையா வச்சா சிம்பிளா யாருமே அதுக்கு மேல விவாதம் பண்ணவே முடியாது. உங்களுடைய பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு இந்த ஒதுக்கீடு அப்படின்னு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி
யாருமே எல்லாருமே இதுக்குள்ள 100% பார்ப்பனர்களுக்கு 3% தமிழ்நாட்டுல வச்சுக்க அதை நோக்கி தானே பேங்க்ல தான் வேலை பார்க்க போறீங்க, பாத்துக்கப்போ அதை நோக்கி போகணும்ல. இப்பவாவது அந்த குரல்கள் எழுகிறதா என்றால், ஏன்னா இங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது வந்தால் அது பார்ப்பனர்களுக்கு ஆப்பாக முடியும் என்பதற்காகத்தான் பார்ப்பனர்களோடு நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் பல பேர் அந்த கோரிக்கையை வைப்பதில்லை. திராவிட இயக்கங்கள் மட்டுமே ஏன் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கேட்குதுன்னா, அவர்கள்லாம் நேரடியாக பார்ப்பனரோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நீங்க உங்களால பிரச்சனையே தொடங்குதுன்னு அதை அணுகிறார், முறிச்சு கொண்டு வரும், உறவை முறித்து கொண்டு வரும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ திருமா அவர்களுடைய அரசியலுங்கிறது வந்து வேறொரு வடிவம் எடுத்து அதுக்கு தன்னுடைய கட்சியை வந்து பல்வேறு சாதியினர் கொண்ட ஒரு கட்சியாக மாற்றி அது ஒரு பொதுத்தளத்துக்கான ஒரு கட்சியாக மாற்றிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பழையபடி இழுத்து கொண்டு போய் இந்த ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு போய் விட்டு அவர் எங்கே தொடங்கினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்காரு. இவர் வன்னியரசுடைய பதிவில் ஒரு முக்கியமான மேட்டர், எஸ்சி பிரிவில் சிலருக்கு இடஒதுக்கீட்டின் பலன் சென்று சேராததற்கு காரணம் அந்த பட்டியலில் உள்ள மற்ற சாதிகள் அல்ல, எஸ்சி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தாததே காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருக்கு இப்போ அதர்மம் மனோஜ் மாதிரியான ஆட்கள் விமர்சித்ததுல ஒரு ட்ரிகர் ஆகி இதை கேட்காத அதை கேட்காதன்னு ஒரு 10-15 தலித் பிரச்சனைகளை பட்டியலிட்டு எங்களை விமர்சிக்கிறார்கள், இவர்களெல்லாம் விமர்சிக்கிறார்கள்னு சொல்றாரு. இவர் பட்டியலிட்ட அத்தனையை பற்றியும் இதே சேனலில் விமர்சித்து அந்த கோரிக்கையை இவர் சொல்லக்கூடிய அதே பாயிண்டில் கோரிக்கையை எடுத்த வீடியோக்களும் நம்மிடம் இருக்கின்றன, நாம கேட்கலாம் இல்லையா? ரெண்டாவது, எஸ்சி பட்டியலில் மாற்றம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, இது புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கத்துக்கு எதிரானது என்று நாம் எதிர்க்கிறோம்னு சொல்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் எஸ்சி பட்டியலில் மாற்றம் செய்யும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? மாநிலங்களுக்கு இருப்பதால் அது எப்படி தலித் விரோதமாக மாறும்ங்கிறதுக்கு ஏதாவது தரவு இருக்கா? எதை வைத்து அம்பேத்கரை இந்த இடத்தில் கோட் செய்கிறார்கள் என்று சுத்தமா புரியல. தமிழ்நாட்டில் 23.7% மக்கள் தொகை இருக்கும் தலித்துகளுக்கு, எஸ்சி மக்களுக்கு இருப்பதோ 18% இடஒதுக்கீடு, அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்காதவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள்னு சொல்றார். இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவோம். 24% தலித்துகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கிறது. 68% இங்கு ஓபிசி இருக்கிறார்கள். அவர்களுக்கான இடஒதுக்கீடு பிசி பிளஸ் எம்பிசி சேர்த்தால் 50% வருது. இழப்பு எவ்வளவு? 18%. ஒப்பீட்டளவில் தலித்துகளுடைய மக்கள் தொகைக்கு நெருக்கமாக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் ஓபிசியை சுரண்டிதான் ஓபன் கேட்டகரின்னு முற்பட்ட சாதியினர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படி கேட்டா எங்க பிரச்சனை இல்லையேமாங்க. இல்ல, வன்னியர் உள்ஒதுக்கீடு கேட்கக்கூடிய ராமதாஸ் ஓபன் கேட்டகரியில எப்படி அணிந்துட்டு இருக்கான் அப்படிங்கறதுல அவர் கோவமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் வரலையே. ஓபிசியுடைய பர்சன்டேஜ் 68 இருக்கு, எப்படி எனக்கு 50 தான் கொடுப்ப, அதை உயர்த்து அப்படின்னு சொன்னா தலித்துகளும் கேட்கட்டும். அந்த 2% 3% மட்டும் ஏன் குறையட்டும்? தலித்துகள் 24% இருக்கிறார்கள்னா இடஒதுக்கீட்டை 25 கூட கேளு. அது எல்லாம் ஓபன்ல இருந்து வரணும். இடஒதுக்கீடு ஸ்ட்ரக்சர்ல ஓபன் கேட்டகரின்னு ஒண்ணு இல்லாம பண்ணுவதுதான் வந்து சரியான அரசியலா இருக்கணும், சரியான சமூக நீதியா தான். அதை கேட்கணும் எல்லாருக்கும் எல்லாம். அப்போ இது உள்ளுக்குள்ளேயே வந்து பட்டியலுக்குள்ளேயே அவர்கள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள், நாங்கள் அதிகமாக பயன்பெற வேண்டும், எங்களுக்கு தான் நம்பர் அதிகமாக இருக்குன்னு இப்படி உள்முரண்களை கூர்தீட்டும் அரசியல் என்பது எங்க கொண்டு போய் நிறுத்தும்? அப்போ ஒரு சோசியல் கேபிட்டல் இருக்கு, வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை தங்கள் சமூகத்துக்கு மட்டுமாக வைத்துக் கொள்வதுங்கிறது தான் பார்ப்பனிய போக்கு. இந்த பார்ப்பனிய போக்கு பார்ப்பன சாதிக்கு மட்டும் இல்லை, இடைநிலை சாதிகளும் இதேதான். அவர்களுக்கு அதிகாரம் வந்தபோது தங்களிடமே வைத்துக் கொண்டார்கள்ங்கிறது தான் இந்த மாதிரி நம்ம சொல்ற பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. திமுக மீதும் திராவிடத்தின் மீதும் பெரியாரை கேன்சல் செய்வதற்காக இவர் வைத்திருக்கக்கூடிய ஆயுதமே இடைநிலை சாதிகள் தங்களிடம் வந்த அதிகாரத்தை கீழே வரவிடாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு ஃபேக்ட். இடைநிலை சாதிகள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் இடைநிலை சாதிகள் அப்படி செய்வதை சட்டத்தின் மூலமாக, கொள்கையின் மூலமாக உடைத்து கடைமடை வரை கொண்டு போய் சேர்க்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்துக்கு வந்த அரசியல் கட்சி வேற எது? திமுக. அந்த திமுக சாதி இந்துக்களுடைய பிரச்சனையை திமுகவின் தலையிலும் திராவிடத்தின் பேரிலும் பெரியாரின் பேரிலும் எழுதி இத்தனை வருடம் குற்றஞ்சாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள்ட்ட ஒரு சிம்பிளான கேள்வி, இது போல அருந்ததியருக்கு போகக்கூடாது என்று சுயசாதி அபிமானத்தோடு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் சில பேரை வைத்து அம்பேத்கரையோ தலித்தியத்தையோ
இவர்கள் இப்படித்தான் முத்திரை குத்துனா ஏற்றுக்கொள்வீர்களா? எவ்வளவு அசிங்கமான விஷயம் அது. அப்போ இவர்களுக்கு உங்களுக்கு ஓன் மெடிசன் இப்படிதான் இருக்கும். இதைத்தான் இத்தனை காலமும் பெரியாரியத்தின் மீது, பெரியாரின் மீது, திராவிடத்தின் மீது, திமுகவின் மீது இவர்கள் பழி சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் கிரிமிலேயரை எதிர்க்கிறோம் என்றால் அது கருத்து மட்டும்தான். அந்த கருத்தையும் தூக்க வேண்டும்னு கேட்பது ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் தாராளமாக கேட்கட்டும். ஆனால் அதை விட முக்கியமானது இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கான கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஏன்னா முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய பாஜகவின் அரசியலை எதிர்க்கக்கூடிய விசிக போன்ற கட்சியில் இருப்பவர்களே கூட பாஜகவே ஆதரிக்கிறது, சனாதினிகளே ஆதரிக்கிறார்கள், கிரிமிலேயரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய வாதத்தை தங்களுக்கு ஃபேவரா எடுத்து பேசுற நிலை இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. நீங்களே இப்படி பேசினால் பாஜகவுடனே தேர்தல் கூட்டணி வைத்து உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்கள் இதை வைத்து பட்டியல் சாதிக்குள்ளே எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தூண்டுவோம். ஏன்னா அவர் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணசாமி, எங்களுடைய இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு போகிறது, அருந்ததியர் தான் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறார். அது பேசுவதற்கான தைரியம் அவருக்கு எங்கன்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க தொடங்கிட்டார். என்ன பிரச்சனைங்கிறதை நீங்க வெளிப்படையா பேசுறீங்கன்னா எதிர்குரல்கள் அது விவாதமாக மாறுவதற்கு நீங்களே வழி ஏற்படுத்தி கொடுத்ததா தான் மாறும். ஏன்னா தலித்துகளில் பங்கீடு, இடப்பங்கீடு தொடர்பாக வரக்கூடிய இந்த ரோஷம் பட்டியல் சாதிக்குள்ளேயே சக பட்டியல் சாதி சகோதரன் என்னுடைய இடஒதுக்கீட்டை அவன் அனுபவிக்கிறான், அது உண்மை அல்ல, அவர் வாதமா சொல்றாங்க. அதற்கு எந்த தரவுகளும் கிடையாது. அருந்ததியினர் 3% இருந்து கொண்டு 3% தாண்டி இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு எந்த தரவும் கிடையாது. ஆனா இது இந்த மாதிரியான இவங்க சொல்றது. அந்த பக்கம் எல்முருகன் இருந்துகிட்டு அதே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த எல்முருகன் வந்து நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, எங்களுக்கு முழுமையா எங்களுடைய இந்த 3% வந்து எங்களால் வந்து நிரப்ப முடியல, அந்த இடத்த வந்து வேற ஆள் கொடுத்துட்றாங்க அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு. தேவேந்திர குல வெள்ளாளர் சார்பா அவர் ஒரு கிருஷ்ணசாமி ஒரு இது, அதாவது தலித்துகளுக்குள்ளேயே இப்படி அடித்து கொண்டிருப்பதற்கு இதற்கு வரக்கூடிய தலித்துகளுக்குள் இடப்பங்கீட்டை யார் முந்தி யார் பிந்தி என்று பார்க்கக்கூடிய முரணையெல்லாம் கூர்திட்டுவதற்கு வரக்கூடிய ரோஷமோ அறிவோ பார்ப்பனர்கள் இடபிள்யூஎஸ் என்று 10% இடஒதுக்கீட்டை அதுக்கு கொஞ்சமாவது நமக்கு வருதா? ஓபன் கேட்டகரின்னு ஒன்று எதுக்கு இருக்கு? அவர்களுடைய எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் ஓபன் கேட்டகரி வந்து ஓசி சாதிகளுடைய சதவீதமே 10%. ஆமா, அதுக்கு எதுக்கு 31% ஓபன்ல இருக்கு? இதற்கெல்லாம் கோபம் வருகிறதா? அப்ப இதற்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு சர்வரோக நிவாரணி என்னன்னா ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான். அதை கேட்டால் மட்டும்தான் அது எல்லா சாதிகளுக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய, யாரும் சண்டையே போட முடியாத, கோர்ட்டிலும் நிற்கக்கூடிய ஒரு தீர்வு. ஆமா, அதை விட்டுட்டு இடஒதுக்கீட்டுக்குள் உங்களுக்குள்ளேயே சிண்டு முடிகிற வேலைகளை தண்ணி குடிக்க வந்த சாக்கில எல்முருகன் உருவாக்கிட்டு போறாருன்னு அதை வைத்து இவ்வளவு பெரிய டாபிக்கை வளர்த்துகிறீர்கள் என்றால் பாஜக இதை வைத்து எளிதில் பிரித்தாளும் அரசியலை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்